ஹலோ காய்ஸ், இதில் நான் பார்ட் 2 அவங்களுக்கு போடுறேன். பார்ட் 2 நடுவில் ஒரு இன்ட்ரப்ஷன் ஆனதுனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இன்ட்ரப்ஷன் நடக்கவே நடக்காது. ஐ கேன் அஷ்யூர் யூ. அவன் வேற ஒருத்தன் கிறுக்குத்தனமாக ஓடிட்டு இருக்கேன். இப்போ அவனை என்னால் எய்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் டொப்புல விழுந்தேன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிச்சு. பின்னாடி எவனாச்சும் இருந்தானா பிரச்சனை தான். இந்த மாதிரி ஆலி பறந்து போயிட்டு இருக்கு, காற்றுல பறக்கிற மாதிரி. மொக்குன்னு அவன் மண்டையிலே வச்சேன். ஏய் சூ, அவனும் செத்து போயிட்டான். எத்தனை பேர் தான் இருப்பாங்களோ. நான் 2 அமுக்கே தாங்க மாட்டேன். அப்பா, அடியில ஒரு படையே இருக்காங்க. எல்லாம் ஒரே இடத்துல வரனால நமக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கு. ஆலி எனக்கு ஏதோ சொல்லுது. என்ன ஆச்சு ஆலி? ஒண்ணும் இல்லம்மா. ஆலி அவ்வளவுதானே? டே அவ்வளவுதானா? போயிட்டீங்களா? அவ்வளவுதான், இவங்க கதையும் முடிஞ்சிச்சு. என்ன ஆலி? திரும்பி வராங்க. அஞ்சறிவு இதான் நம்ம கோட்டை. இன்னையில இருந்து என்னது இது? திடீர்னு அவன் மண்டையில நொச்சுன்னு கொஞ்சம் லைஃப் போயிருக்கும். ஒப்புன்னு ஒருத்தன் விழுந்துட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான். இருந்தாலும் இப்படி வலிக்க விழுகிறது இழிவு. ஸ்பீக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடலாம். ஆனா உங்களுக்காக தான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு என்டர்மேனை பார்த்தேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டர்மேனை நான் யாராவது சர்வைவல் எவ்வளோ க்ளோஸ் அப்ல பார்த்துருந்தீங்கன்னா அவங்க தான் உலகத்திலே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பாங்கன்னு ஆயா சொன்னாங்க. இவனை பாரு, அஞ்சறிவு பையன். இவனை போடுறதே எனக்கு பொறுமையா தான் இவங்க எல்லாம் போடணும். அவ்வளவுதான். பொறுமையா போட்டா ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேங்குது. இல்லையா? எடுக்குது. ஐயோ ஐயோ, இவங்களை போடுறதுக்கு போஷன் ஆஃப் பாய்சன் தேவை. டக்கு டக்குன்னு போட்டு விடுவோம். அவ்வளோதான். ஒரு அஞ்சறிவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க, நம்ம பாட்டுக்கு அவ்வளோதான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்த காமிப்பேன், சிரிக்காதீங்க. இப்ப பாருங்க, உடம்பெல்லாம் இவ்வளவு அம்புகளா உங்களுக்காக தான் இது இருக்கு. எவன்டா அவன்? எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? எனக்கே அழுத்து போச்சு. நம்ம ஏதாச்சும் வேலை சொல்லிட்டு நான் போறேன். உங்களுக்காக நான் பயணத்தை மேற்கொள்ளவா வேணாமான்னு கமெண்ட்ல ஓட்டம் வாங்குறதுக்கு நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டேன். அந்த மேன்ஷனுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா உங்களுக்கே தெரியும். மேன்ஷனுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம். நெதரைட்லாம் அசால்ட்டா எடுத்துட்டேன். நாங்க உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சு செத்து போனேன்ல, அதுலதான் எடுத்தேன். நானே சிரிக்கிறேன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு கேவலமா நான் விளையாடுறேன். இவங்க வேற குச்சி பண்றாங்க பாருங்க. எனக்கு எவ்வளவு அவ்வளவுதான். இப்ப இவனையும் வேற பொறுமையா தான் போடணும். பண்ணி
இவங்களுக்கு நான் பதறவே இல்லை, அந்த பண்ணிக்கு தான் பதறேன். சரி, இதுக்கு மேல இந்த இடமே எனக்கு அழுத்து போச்சு. அவன்டா இவங்களை போட்டுட்டான். இல்லாட்டி நம்ம பயந்து ஓடுறான்னு நினைச்சு அப்படியே இந்த பண்ணி பக்கத்துல மட்டும் நான் போயிடவே. சரி வா போலாம், வேலி போலாம். உனக்கு வர இது வண்டியா? சரி வா, நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். வேலி எப்ப தேவைப்படுதோ அப்ப நம்ம அந்த ஃப்ரூட் அந்த கிணறு கொள்ள நம்ம சாப்பிடலாம். அவனை நான் வெறுக்கிறேன். ஏன்னா அவன் என்ன பலாயிரம் பாத்தீங்களா, நான் ஒரு செகண்ட்ல செச்சேன். தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்டர்மேன் பார்க்கணும் புள்ளே. ஏன்னா அவனை மாதிரி என்கிட்ட என்டர்பல்லாம் ஃபுல் லோட்ல வச்சிருக்கேன். 2 என்டர்மேன். உங்களுக்காக தான் நான் இவ்வளவு அம்போட வலியமும் வச்சிருக்கேன் பாருங்க. என்னோட வலிய பாருங்க. உங்களுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அம்பா வாங்கி அம்பா நெஞ்சில வாங்கி எவ்வளவு கொடூரமா அடி வாங்கி சாகர நிலைமை போயிருக்கு. ஒரு சப்ஸ்கிரைப் இதுக்காக பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எதிர்நீச்சல் நாடகம் வேற எங்க அம்மாச்சி பதறி எழுந்திரிச்சிட்டாங்க. இப்பதான் நம்ம வரோம் நல்ல இடத்துக்கு. நல்ல இயற்கையாட்டம் இருக்கு, ஆக்சிஜன் எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஷிப்ரெக் இருக்கு எனக்கே தெரியாம மாட்டேன். இங்க பாருங்க ஒரு ஷிப்ரெக், ஆனா எனக்கு அதுக்கு தேவை போஷனா இது. ஆனா அது கிடைக்கணும்னா கஷ்டம். ஆனா அது ஷிப்ரெக் ரொம்ப ஆழமா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் போய் முதல் வேலையா போய் ஒரு போட் செய்யலாம். சரி நாங்க போய் அந்த இது எடுத்துருக்கலாம். பரவாயில்ல விடுங்க. என் தம்பி பாருங்க சாம்பார்லன்னு வரான் பாவம். இது இனிமே நம்மளுக்கு தேவைப்படும், அதனாலதான் வச்சிருக்கேன். ஷிப்ரேக் நம்மளுக்கு முக்கியம்னா அதை எடுத்துதான் வாங்கணும். ஷிப்ரேக் எனக்கு ஏதோ இல்ல அதிர்ஷ்டத்துல கிடைச்சிருக்கு. நான் ஒரு இவ்வளவு லக்கியான கை. இப்ப அங்க பாருங்க இவ்வளவு மீனா, இவ்வளவு ஏல ஒரே இடத்துல எப்படி சாகும்? எல்லா இலையும் எடுத்துக்கிறேன். இப்ப நான் ஷிப்ரேக் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கேன். நீச்சல் அடிக்கிறதா இருக்கல வாழ்க்கையில கஷ்டமான விஷயம். அம்மாச்சி போலாம் ஷிப்ரேக்கான் மட்டும் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஓகே. ஷிப்ரேக் உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன். இப்ப 8 மினிட்ஸ் வீடியோ போய் முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அதுல போய் ஏறிக்கிறேன். ஏறிக்கிறதுதான் பெஸ்ட்டுங்க. ஆலி அது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆலின்னு சொல்லும் போது ஆலன் சொல்லி பாரு பேண்ட் தானே ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இருங்க, இது சர்வைவல்ல எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. பரவாயில்ல, ரிஸ்க்கு கொடுத்தா ரஸ்கி சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா மேல போ. இருங்க முதல்ல இந்த ஆப்பிள சாப்பிட்டுக்கோம். இப்ப இது ஒரு சக்தியை கொடுக்கும். நான் இப்ப அடியில போய் ஹார்ட்டே போனாலும் பரவாயில்ல. இப்ப என்னால செஸ்ட் அசால்ட்டா எடுக்க முடியும். ஏன்னா இங்க பாருங்க, இருங்க இதை ஷிஃப்ட் அவங்களால. ஓ ஷிட், இங்க எதுவும் இல்ல. ஓ நோ, ஐ காட் ஸ்டக். ஷிட். சரி இது பிரச்சனை இல்ல, இது ஆப்பிள சாப்பிட்டாலே அது ஃபுல் ஆயிடும். சரி அடியில திரும்பி ஷிஃப்ட் ஃபுல் ஸ்பீட்ல கீழே போலாம். அப்பா போயிட்டேன். ஐயா ஷிஃப்ட். என்னது இது ட்ரெஷரே இல்லையா? ட்ரெஷர் இல்ல. என் வாழ்க்கை இப்படிதான் பாதிக்குது பாத்துக்கலாம். இருங்க டக்குன்னு கீழே போனோம். இப்படி போறோம் எடுக்கிறோம். ஷிப்ரேக் யாருக்குமே தண்ணிக்கு மேல இருக்கிறது.
ஆஹா சரி இதுக்கான வந்து சஸ்பீஷியஸ் ட்ரூ ஓகே பேப்பர் எல்லாமே பேப்பர் ஒரு ட்ரெஷர் மேப்பே இல்லை சரி நான் மேலே போறேன் எத்தனை ட்ரெஷர் இருக்க வேண்டிய இடத்துல 2 ட்ரெஷர் எனக்கு சொல்லு டிராகுலா மிகாக்கு கூட எத்தனையோ செஸ்ட்டை ஒதுக்கி வச்சிருப்பான் சரி இதுக்கு நான் போர்ஷன் ஆஃப் வாட்டர் ப்ரீத்திங் ஒன்று கிடைக்கும் ஆனால் அது தேடினாக்கா கிடைக்கும் ஒரு 2 நிமிஷம் அடுத்த வீடியோவா உங்களுக்கு அதை நான் போடுறேன் தேங்க்யூ